என்ன சூழல் இருக்கிறது? திரு மாணிக்கம் அவர்கிட்ட பேசிட்டு நான் வந்தேன் நேரலையில் இருக்கிறதுனால. இப்போ அங்கே இருக்கக்கூடிய இந்த மத்திய கிழக்கு நாடுகளுடைய போர் அப்படிங்கிறத எப்படி பார்க்கலாம் சார்? இது தொடருமா? ட்ரம்ப் சொல்கிறாரு விரைவில் முடிவுக்கு கொண்டு வரப்படும் அப்படிங்கிறாரு. அது முடிவுக்கு கொண்டு வருவதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கா, இல்லை என்ன சூழல்னு பார்க்குறீங்க நீங்கள்? வணக்கம். ரொம்ப இக்கட்டான சூழ்நிலையில நம்ம இந்தியா தற்போது இருக்குது. ஒரு பக்கம் மக்கள் அங்கே வேலை பார்க்குறாங்க, இன்னொரு பக்கம் எனர்ஜி இம்போர்ட். இது 11 நாளாக நடந்துகிட்டு இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க முதல் கேட்டது எவ்வளவு நாள் நடக்கும், இன்னும் நடக்குமா? இது யாராலும் கணிச்சு சொல்ல முடியல. ஏன்னா அவர் ட்ரம்ப் ஒவ்வொரு நாளைக்கு முதல்ல ஒரு வாரம்னாரு, அப்புறம் 4 வாரம்னாரு. இப்ப என்ன சொல்லலாம்னா அவங்கள கம்ப்ளீட் அவங்கள முழுசாக தோற்கடிக்கிறதுக்கு அப்புறம் தான் நாங்க நிப்பாட்டுவோம் அப்படிங்கிறாங்க. இஸ்ரேல் அவங்களும் அதுக்கு ஒத்துக்கிடணும். இதுக்கு இடையில அவங்க புது தலைவரை எடுத்திருக்காங்க. அந்த புது தலைவருக்கு நிறைய சப்போர்ட்டும் இருக்குது. ஈரானியன் ரெவல்யூஷன் கார்டு ஃபுல்லா அவங்க சப்போர்ட் பண்றாங்க. நேற்று டிவில எல்லாம் பார்த்துருப்பீங்க, நிறைய மக்கள் ஆதரவு தெரிவிச்சிருக்காங்க. ஸோ ஈரான் ஒரு இந்தியா மாதிரி ஒரு சரித்திரம் பழைய 2000, 3000, 4000 வருஷமா அவங்க இருக்கிறாங்க. அவங்க இது மாதிரி நிறைய இன்வேஷன் இந்த மாதிரி சண்டைகள்லாம் நிறைய பார்த்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார், செகண்ட் வேர்ல்டு வார், அதுக்கு முன்னாலே ஏகப்பட்ட சண்டைகள் நடந்திருக்கு, அதெல்லாம் பார்த்துருக்காங்க. ஆனால் எல்லாத்தையும் தாண்டி இருக்கக்கூடிய, அதாவது ஒரு கௌரவமான ஒரு மக்கள். அதனால அவங்கள இவங்க தோக்கடிச்சுட்டு சரண்டர் பண்ணுங்க, நான் தான் அவங்க தலைவரை எடுக்கிறேங்க, அந்த மாதிரி எல்லாம் அது அவங்க ஒத்துக்கிடாத விஷயம். சோ இது ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்குது. ஆனா இதை கேட்கறதுக்கு யாரும் இப்போ உள்ள நிலைமையில இல்ல. சோ அதனால சண்டை எப்ப முடியும், எந்த மாதிரி நிலையில முடியும் அப்படிங்கிறதுக்கு ஒரே ஒரு 2-3 காரணங்கள் இருக்கலாம். ஒண்ணு அமெரிக்கன் மக்கள் எதிர்ப்பு தெரிவிக்கணும். ஏன்னா அங்க எனர்ஜி பிரைஸ் கூடி இருக்கு. இப்போ இது ஒரு நாள், 1 வாரம், 2 வாரம் இல்லாம 3-4 வாரம் போச்சுன்னா அரசாங்கத்துக்கு மேல ரொம்ப தாக்குதல் வரும். இரண்டாவது யூரோப்பியன் நாடுகளுக்கும் நிறைய பாதிக்காயிருக்கு. பாகிஸ்தானை பாத்தீங்கன்னா பாகிஸ்தானுக்கு 80% எல்லாமே கல்ஃப் கண்ட்ரில தான் வருது, ஆயில் ப்ராடக்ட்ஸ். அவங்களுக்கு நம்ம இந்தியாவை ரொம்ப மோசமா பாதிச்சிருக்குது. அவங்களுக்கு வேற எங்கேயும் பண்ண முடியாது. ஸோ இது மாதிரி யூரோப்பியன் கண்ட்ரிகள் அவங்களாம் நம்மளை விட அதிகமா பாதிச்சிருக்கு. அதனால அவங்களும் ஒரு யூரோப்பியன் கண்ட்ரிஸ் அழுத்தம் கொடுக்குறாங்க ஒரு பக்கத்துல. ஸோ இந்த 2 இதனால ஒரு வேளை சண்டை கொஞ்சம் சீக்கிரம் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஆனா 2 தரப்பு கௌரவத்தை பாக்குறாங்க, யார் முதல்ல கூட்டு கொடுக்குறாங்க. இதுக்கு இடையில ஐநா சபையில ஒரு மீட்டிங் நடக்க போகுது, அங்கேயும் நெகோசியேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. சோ எப்போது சண்டை முடியுங்க சொல்ல முடியாது. ரைட் சார், முதல் கட்ட கருத்தை எடுத்துக்கிறேன். எல்லாருடைய முதல் கட்ட கருத்தை எடுத்துடலாம். திரு மணிவண்ணனும் லண்டன்ல இருந்து இணைந்திருக்கார். ஐரோப்பிய நாடுகளுடைய நிலை என்னவா இருக்கு சார்? ஃபியூவல் பிரைஸ் அங்கேயும் ரொம்ப கூடுதலாக இருக்கு, அல்லது டிமாண்ட் கூடியிருக்குன்றாங்க. அது முதல் கேள்வி, நேரடியான அனுபவமாக என்ன இருக்குன்னு பார்க்குறது. ரெண்டாவது, இப்போ வெனிசுலா மாதிரி ஒரு 10 நாடுகளில் டொனால்ட் ட்ரம்ப் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வருவதற்கான அட்டம்ஸ் எடுத்திருக்கிறாரு. அதெல்லாம் சாத்தியப்படும். ஆனால் ஈரானில் அப்படி சாத்தியப்படுமா? அதுதான் அங்கே இருக்கிற சிக்கலாக இருக்கா? ஈரானுடைய புவியியல் அமைப்பில் தொடங்கி அங்கே இருக்கக்கூடிய கட்டமைப்பு, அந்த ஸ்ட்ரக்சர், இது வரைக்கும் ஒரு தலைவரை அசாசினேட் பண்ணுறதுனாலேயே ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்துட முடியாதுங்கிற ஒரு நிலை இருக்கிறதா? இதை எப்படி புரிஞ்சுக்கலாம்? 2 கேள்வி கேட்டுறீங்க. ஒன்று, யூரோப்பில் ப்ரைஸஸ், யூரோப்போட ஸ்டாண்ட் என்ன, யூரோப்பில் ஆயில் ப்ரைஸஸ், பிறகு இந்த ஆட்சி மாற்றம் பற்றி. யூரோப்போட ஸ்டாண்ட் ஏறக்குறைய எக்ஸப்ட் ஸ்பெயின், மீது எல்லாரும் இதை மைல்டாக ஆதரிக்கிறாங்க. ஜெர்மன் சான்சலர் அன்னைக்கு தெரிவித்த கருத்துக்கள் கொஞ்சம் சர்ச்சைக்கிடமாக இருந்தது. நேற்று வரைக்கும் பிரான்ஸ் கொஞ்சம் மைல்டாக அதை இது தேவையில்லாத ஒரு நடவடிக்கைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் இப்போ அவங்க போர்க்கப்பல்கள் அனுப்பிச்சு அவங்க கூட்டாளிகளுக்கு பாதுகாப்புக்கு மட்டும் அனுப்புகிறேன்னு சொல்லியிருக்காங்க. ஏறக்குறைய அதே ஸ்டாண்டு பிரிட்டனும் எடுத்திருக்கு. ஆனால் யாரும் எந்த ஐரோப்பிய நாடும் தீவிரமாக அமெரிக்காவையும் இஸ்ரேலையும் ஆதரிக்கலை, நேரடியாக போரில் இறங்கலை. அதுதான் இப்போதைக்கு நிலைமை. இங்கே இந்த ஃபியூவல் ப்ரைஸஸை பொறுத்த வரைக்கும் இங்கே பிரிட்டனில் என்னுடைய அனுபவம் பெரிய அளவு இன்னும் இது வரைக்கும் உயரல. ஓவராலாக இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் பேரல் $100 மேலே போயிட்டாலும்
ஃபோர்கோட்ஸில் வந்து இன்னும் 1 லிட்டர் பெட்ரோலுங்கிறது பெரிய அளவு வித்தியாசம் தெரியல, கொஞ்சம் உயர்ந்திருக்கு. ஆனால் பெரிய ஒரு அதிர்ச்சி அங்கே மார்க்கெட்டில் இன்னும் வரல. ஆனால் இன்னும் இந்த போர் இன்னும் ஒரு தொடர்ச்சியாக இன்னொரு 1 நாட்கள், 1 வாரங்கள் நீடித்தால் நிச்சயமாக எல்லாருக்கும் பாதிப்பு இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இது இந்த முதல்ல நீங்கள் கேட்ட கேள்வி. பிறகு இந்த ஆட்சி மாற்றம், இராணுவ நடவடிக்கைகள் மூலம் குறிப்பாக உயர் பதவியில் இருப்பவர்களை கொல்வதன் மூலம் அது செய்துவிட முடியுமா அப்படின்னு நீங்கள் கேட்டீங்க. எஸ், நிக்கோலா மதுராவை வெனிசுவேலா கடத்திட்டு வந்தார். அதுக்கு பிறகு இங்கே வெனிசுவேலாவில் அவர் பிளையபிளான அமெரிக்காவுக்கு வளைந்து கொடுக்கக்கூடிய ஒரு அரசாங்கத்தை அங்கே ட்ரம்ப் வந்து நிறுவிட்டார். கியூபாவில் அவரது கண் பார்வை இப்போது பதிந்திருக்கிறது. ஆனால் அதே மாதிரி ஈரானில் செய்ய முடியுமா அப்படின்னு கேட்டால் அது மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. ஏன்னால் ஈரான் வந்து வெனிசுவேலா மாதிரி சிறிய நாடல்ல, அமெரிக்காவுக்கு தெற்கே இருக்கின்ற தென் அமெரிக்காவில் இருக்கின்ற ஒரு குட்டி நாடு இது. ஈரான் வந்து ஒரு 90 மில்லியன் மக்கள் தொகையை கொண்ட ஒரு பெரிய நாடு. அமெரிக்காவிலேயே கூட ஒரு 1/6 ஆஃப் தி சைஸ் இந்த நிலப்பரப்பு கொண்ட நாடு. ஈரானிய மக்கள் ஈரானிய அரசன் மீது வெறுப்பில் இருக்கக்கூடும் கடுமையான ஒரு அதிருப்தி இருக்கிறது, தொடர்ச்சியான எதிர்ப்புகள் இருக்கின்றன. ஆனாலும் ஈரானிய தேசியவாதம் என்பது, ஈரானியன் நேஷனலிசம் என்பது அங்கே வந்து வேரூன்றி இருக்கிறது. குறிப்பாக அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மீது அவர்கள் கடுமையான அவநம்பிக்கையில் இருக்கிறார்கள். எனவே உள்நாட்டிலே என்ன அதிருப்தி இருந்தாலும் அதற்காக அமெரிக்காவுக்கு ஆதரவாகவோ அமெரிக்க இஸ்ரேல் இராணுவ நடவடிக்கைக்கு ஈரானிய மக்கள் ஆதரவு தெரிவிப்பார்களா என்பது நிச்சயமாக அது நடக்காது என்றுதான் தோன்றுகிறது. மேலும் முக்கியமான ஒரு பாயிண்ட் நீங்க கவனிக்கணும். அரசியல் இராணுவ வானிலிருந்து குண்டுகள் போட்டு ஏவுகணைகள் மூலம் தாக்கி மட்டும் ஒரு நாட்டிலே ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்தி விட முடியுமா என்பதற்கு முன்னுதாரணங்கள் ஏதும் இல்லை. ஈராக்கிலே நடந்தது. அங்கே வந்து கிரவுண்ட் ஃபோர்ஸஸ் உள்ளே நுழைந்தன. அமெரிக்காவும் மற்ற நாடுகளும் கூட்டணி நாடுகளும் உள்ளே போய் அடித்தார்கள். அங்கே ஆட்சி மாற்றம் நடந்தது. லிபியாவிலே கடாஃபி விழுந்த போது கூட அவர் வெறும் வான் தாக்குதலில் மட்டும் அதை சாதித்து விடவில்லை. லிபியாவில் இருக்கின்ற உள்ளூர் எதிர்கட்சி, இந்த டிசிடென்ட் ஃபோர்ஸஸ், ரிபல் ஃபோர்ஸஸ் எல்லாவற்றையும் வைத்துத்தான் கடாஃபியை அங்கே வீழ்த்த முடிந்தது. எனவே இந்த ஈரானில் இஸ்ரேலும் சரி அமெரிக்காவும் சரி உள்ளே கிரவுண்ட் ஃபோர்ஸஸை ஒரு கிரவுண்ட் இன்வேஷன் மூலமாக செய்ய தயாராக இல்லாத வரை அங்கே ஆட்சி மாற்றம் ஏற்படுவது என்பது மிகவும் சந்தேகத்துக்குரிய விஷயம், கேள்விக்குரிய விஷயம். ஈரானுடைய நிலப்பரப்பே அதுக்கு ஒரு சவாலா தான் இருக்கு. கிட்டத்தட்ட மலைகளும் பெரிய இடமுமாக இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. ஆனா கார்த்திகை செல்வன், அது வந்து நிலப்பரப்பு என்பது ஈராக்கிலும் ஏறக்குறைய அதே போலத்தான் இருந்தது. ஆனால் கிரவுண்ட் ஃபோர்ஸஸை உள்ளே அனுப்பும் பொழுது ஆட்சி மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். ஆப்கானிஸ்தானிலே செய்தார்கள் கிரவுண்ட் ஃபோர்ஸை அனுப்பி. ஆனால் இங்கே அவர்கள் அதை செய்ய தயாராக இருக்கிறார்களா என்பது இதுவரை தெளிவாகவில்லை. எனவே அந்த முடிவை ட்ரம்ப் எடுக்கும் வரை ஈரானில் ஆட்சி மாற்றம் வெறும் ஏவுகணை தாக்குதல்களின் மூலம் மட்டும் வந்துவிடும் என்று சொல்ல முடியாது. ஈரானுக்கும் அந்த ஒரு என்டியூரன்ஸ் பவர் இருப்பது போல தெரிகிறது, தாக்குப்பிடிக்கும் சக்தி. இழுத்து பிடித்து இன்னொரு 2-3 வாரங்கள் அது ஈரான் இழுத்து பிடித்து விட்டால் இந்த போரினால் ஏற்படுகின்ற பொருளாதார தாக்கத்தை மேலை நாடுகளும் சரி, ஐரோப்பா போன்ற மேலை நாடுகளும் சரி, மற்ற நாடுகளும் உலக நாடுகளும் அந்த அதிர்வலைகள் எல்லா இடத்திலும் பரவும். அப்பொழுது அந்த அமெரிக்கா மீது அந்த அழுத்தம் கூடும். அமெரிக்காவின் உள்நாட்டு அரசியலும் அதற்கு இடம் கொடுக்காது என்றே பலர் கூறுகிறார்கள். இப்போது அமெரிக்காவில் பார்த்தீர்கள் என்றால் 2 நாடாளுமன்றங்களுக்கும் இப்பொழுது நாடாளுமன்ற அவைகளுக்கும் மிட் டேர்ம் எலெக்ஷன்ஸ் இந்த ஆண்டிலே நடக்க இருக்கின்றது. அப்பொழுது இந்த நிலைமை, இந்த போரினால் ஏற்படுகின்ற பொருளாதார பிரச்சனைகள் அங்கே எதிரொலிக்கும்.